2019 உழவன் விருதுகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது. 9 பிரிவுகளில் இன்றைய விருது வழங்கப்பட இருக்கு. அதில் முதல் பிரிவு அப்படின்னு பார்த்தோம்னா இளம் விவசாயி, சிறந்த இளம் விவசாயிக்கான விருது வழங்கப்பட இருக்கு. யார் வெற்றியாளர் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இவர் விவசாயம் செய்ய ஆரம்பித்த போது கிணறு சரிந்தது. காற்று புயலில் காய்கறி பந்தல் விழுந்தது. ஆனால் வாடிக்கையாளர்களின் உதவியோடு மீண்டெழுந்தார். தண்ணீர் பற்றாக்குறையால் தனது நிலத்தை விட்டுவிட்டு குத்தகை நிலத்தில் குடும்பத்தோடு உழைக்க ஆரம்பித்தார். ஐந்து சென்ட்டுகளாக பிரித்து 10 கீரை வகைகள், 10 காய்கறிகள் என திட்டமிட்ட விவசாயம். தனது விளை பொருளை தானே விற்று லாபம் எடுக்க சாலையோர கடை மற்றும் சொந்த உணவகம் என முத்திரை பதித்து வருகிறார் ஆரணியைச் சேர்ந்த இளம் விவசாயி தரணிவேந்தன். பாடுபட்டு விளைவித்த நிலக்கடலைக்கு சரியான விலை கிடைக்காத போது எண்ணெயாக மாற்றி விற்பதன் மூலம் தான் மட்டுமல்லாது தன்னை சார்ந்த விவசாயிகளுக்கும் வழிகாட்டுகிறார் தரணிவேந்தன். பின்னாக்கு லாபமே போதும் என உற்பத்தி விலைக்கே எண்ணெயை விற்பதன் மூலம் வாடிக்கையாளர்களுக்கும் லாபம் சேர்க்கும் தரணிவேந்தன் அவர்களுக்கு சிறந்த இளம் விவசாயிக்கான உழவன் விருது வழங்குவதில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி பெருமை கொள்கிறது. சிறந்த இளம் விவசாயி விருதை வென்றிருக்கக்கூடிய ஆரணியை சேர்ந்த தரணிவேந்தன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு விருது வழங்குவதற்காக மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் எம் கிருஷ்ணன் அவர்களையும், பெஸ்ட் மணி கோல்ட் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் ஜெகநாத் மிஸ்ரா அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதையா இருக்கக்கூடியது யார் அப்படின்னா இளம் விவசாயிகள் தான். அந்த பிரிவில் முதல் விருதை தரணிவேந்தன் வென்றிருக்காரு. எப்படி உணர்றீங்க இந்த தருணத்தில்? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது. அப்பா அம்மா வரல, கூப்பிட்ருந்த உடம்பு சரியில்லை அப்பா அம்மா வர்றதுக்கு. இந்தளவுக்கு வந்திருக்குன்னா முக்கிய காரணம் அவங்க தான். ஏன்னா நான் சொல்லுவேன், நாளைக்கு வந்து உழவு ஓட்டணுன்னா அப்பா காலையில் போய் ஓட்டிகிட்டு இருப்பார், களை வெட்டணும் சொன்னால் அம்மா போயிட்டு ஆளும் கூட்டு போய் களை வெட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து மெயினாக வந்து எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் தான் கிடைக்கணும் மெயினாக. எல்லாரும் விவசாயத்தை விட்டு வெளியே போகும்போது நான் விவசாயம் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தேன். அப்போ வந்து வீட்டில் எதுவுமே சொல்லலை, சரி பண்ணுறேன் நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. நான் ஆரம்பத்தில் முதல்ல வந்து என்ன செய்கிறதுன்னு சொல்லி யோசிச்சிருக்கும்போது நல்லக்கீரில் ஜெகநாத் அவர்கிட்ட தான் முதல்ல வீடியோ ஒன்று பார்த்தேன். அவர் கீரை பண்ணிட்டு இருந்தது. ஸோ உடனே யோசிக்காமல் அவர்கிட்ட போய் கற்றுக்கிட்டு அந்த கீரைகள் பண்ண ஆரம்பித்து உடனே போயிட்டு என்னுடைய தோட்டத்தில் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ பண்ண ஆரம்பித்த ஒரு வருஷத்தில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. நல்ல ஈல்டு கிடச்சிச்சு, நல்ல சேல்ஸ் வச்சு, நிறைய கஸ்டமர் கிடைச்சாங்க. ஸோ பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல மழையில் வந்து கிணறு சரிஞ்சு போச்சு டோட்டலாக. ஸோ அதனால் ஃபுல்லாக இது விடக்கூடாது, வேறு எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டைம் வந்து மானாவாரி பட்டம் வேர்க்கடலை போடுவாங்க எல்லாமே. ஸோ டோட்டலாக எல்லாத்துலேயும் வேர்க்கடலை போட ஆரம்பித்தேன். வேர்க்கடலை போட்டோடனே இந்த கீரை கொடுத்த எல்லாம் என்னுடைய உழைப்பு ப்ளஸ் அப்பாவுடைய உழைப்பு, ஆனால் அது கொடுத்த மென்னூறு எல்லாமே சேர்ந்து வேர்க்கடலைக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துச்சு. அந்த போகம் வந்து அமோக வளர்ச்சி கிடைச்சி வேர்க்கடலை. எனக்கு என்னடா இவ்வளோ விளைஞ்சிச்சு என்ன பண்ணன்னு சொல்லிட்டு யோசிக்கும் பார்த்தா கஸ்டமரோட கேட்டேன், என்கிட்ட நிறைய வேர்க்கடலை இருக்குது எடுத்துங்க அப்படின்னும்போது, வேர்க்கடலை எங்களால் நிறைய எடுக்க முடியாது, நீங்கள் எண்ணெய் ஆட்டி கொடுங்க எடுத்துக்கிறோம். ஸோ உடனே அது வந்து மரச்சக்கில் ஆட்டி எல்லோரும் கொடுத்தேன். ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் இதையே பண்ணி கொடுங்கன்னாங்க. உடனே வந்து ஃபுல்லாக வேர்க்கடலை போட ஆரம்பித்தேன். லீஸ்ட் ஸ்டாண்டுக்கு எல்லாமே வேர்க்கடலை போட ஆரம்பித்தேன். ஸோ கீரையிலேருந்து அடுத்து எண்ணெய்க்கு மாறுறது இந்த ஒரு பெரிய மாற்றம் தான். அந்த கிணறு சரியில்லைன்னா இன்னைக்கு ஒரு நல்ல விவசாயம் நல்ல வியாபாரம் வந்துட்டுருக்கேன். மிக்க நன்றி திரு தரணிவேந்தன். அடுத்ததாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கிருஷ்ணன் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த விவசாயம் ஒரு அருமையான தொழில். இந்த விவசாயம் தன் குடும்பத்தை மட்டுமல்ல, தனது ஊரை மட்டுமல்ல,
அத்தனை உள்ளங்களையும் மகிழ்விக்கும் ஒரு தொழில். அந்த தொழில் இன்று நலிந்து விட்டது என்று நினைக்கும் பொழுது மிக்க வருத்தமாக இருக்கின்றது. ஆனாலும் இந்த நலிந்த நேரத்தில் ஒரு அருமையான விழாவை ஏற்படுத்தி நன்றாக உழைக்கும் இந்த விவசாயிகளுக்கு ஒரு விழா எடுக்கும் பொழுது அது நிச்சயமாக உயிரெழுந்து மிகப்பெரிய ஒரு விவசாய நாடாக மாறும் என்பதில் ஐயப்பாடு இல்லை. இந்த மதுரை மாநகரம் ஒரு அழகான விவசாய குடும்பத்தை உள்ளடக்கிய ஒரு மாநகரம். இங்கு நான் விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரே நோக்கத்துடன் விவசாயிகள் இங்கு அருமையாக திரு வேல்முருகன் அவர்கள் கூறினார்கள், எவ்வளவு விவசாயிகள் இங்கே தங்கள் உயிரை கொடுத்து இங்கு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் சொல்லுவோம், மாடு கட்டி போரடித்தால் தாளாது என்று கூறி யானை கட்டி போரடித்த இந்த மதுரை மாநகரம், அப்படிப்பட்ட மதுரை மாநகரம் விவசாயத்தால் உயர்ந்து நின்றது. இன்று விவசாயிகள் எல்லாம் எங்கே சமவெளிகள் உருவானதோ அன்று முதல் இந்த விவசாய குடும்பங்கள் உருவாகின. ஒரு தனி பொருளாதாரத்தை உருவாக்குவதற்காக இந்த விவசாயிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால், நான் தினமும் வழிபடும் அந்த முருகப்பெருமான் கூட அந்த வள்ளியை மனம் பிடிக்க, அந்த விவசாயிகள் குடித்த வள்ளியை மனம் பிடிக்க அங்கு வந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு விவசாயம் இன்று தாழ்ந்து விட்டது. இன்று கட்டாயமாக இது போன்று விழாக்கள் எடுக்கும் பொழுது இன்று விவசாயிகள் எல்லாம் முன்னேறுவார்கள். அந்த ஒரு விவசாயிற்கு நாம் அனைவரும் துணையாக இருக்க வேண்டும். அப்படி துணையாக இருக்கும் பொழுது நமது தமிழ்நாடு உலகத்தில் உள்ள ஒரு நாடாக திகழும் என்பதில் ஐயப்பாடுபில்லை என்று கூறி வாய்ப்படுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உழவர்களை ஊக்குவிக்கும் இந்த விழாவில் பங்கேற்று சிறப்புரையாற்றிய மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துள்ளோம். சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கக்கூடியவர்களுக்கு எங்களுடைய நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் முதன்மை செய்தி ஆசிரியர் மு. குணசேகரன் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார்.